வணக்கம் மக்களே. ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு தான் வெளியாயிருக்கு. ஸோ அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிற முழு விவரங்களையும் தெரிஞ்சுக்க வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்கள். இதுதான் முதன்முறையாக நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ரேஷன் கார்டு என்பது மிக முக்கியமான ஒன்றாக உள்ளது. குடும்பத்தில் அனைத்து உறுப்பினர்களின் பெயர்களும் ரேஷன் கார்டில் இருக்கும். அரசின் பல திட்டங்களை பயன்படுத்தி கொள்ள ரேஷன் கார்டு பயன்படுத்தப்படுகிறது. ரேஷன் கார்டு மூலம் கோதுமை, அரிசி, பருப்பு, எண்ணெய் போன்ற உணவுப் பொருட்கள் இலவசமாகவும் மலிவு விலையிலும் வழங்கப்படுகின்றன. ரேஷன் கார்டில் இருக்கும் உறுப்பினர்களின் எண்ணிக்கை அடிப்படையிலேயே ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. திருமணம் ஆன பிறகு கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து ஒரு ரேஷன் கார்டை புதிதாக வாங்குகின்றனர். அவர்களுக்கு குழந்தை பிறந்ததும் அந்த குழந்தையின் பெயரை ரேஷன் கார்டில் சேர்க்கின்றனர். எத்தனை குழந்தைகள் இருந்தாலும் அத்தனை குழந்தைகளின் பெயரும் ரேஷன் கார்டில் சேர்க்கப்படுகிறது. திருமணம் ஆன பிறகு தனியாக பிரிந்து செல்லாமல் கூட்டு குடும்பமாக இருந்தால் மனைவியின் பெயரை ரேஷன் கார்டில் சேர்க்கின்றனர். இவ்வாறாக குடும்பத்தில் புதிதாக இணையும் நபர்களின் பெயரை ரேஷன் கார்டில் சேர்ப்பார்கள். குடும்பத்தில் புதிதாக ஒருவரின் பெயரை ரேஷன் கார்டில் சேர்ப்பது எளிதான ஒன்றுதான். ஆன்லைன் மூலமாகவே ரேஷன் கார்டில் பெயர் சேர்க்கலாம். அதற்கு குடும்ப தலைவரிடம் ஏற்கனவே உள்ள ரேஷன் கார்டு மற்றும் அதன் நகல் இருக்க வேண்டும். குழந்தைகளுக்கான பிறப்புச் சான்றிதழ் மற்றும் பெற்றோரின் ஆதார் அட்டையும் அவசியம். புதிதாக திருமணமான பெண்ணுக்கு ஆதார் அட்டை, திருமணச் சான்றிதழ் மற்றும் பெற்றோரின் ரேஷன் கார்டு ஆகியவை தேவைப்படும். உங்கள் மாநிலத்தின் உணவு விநியோகத்தின் அதிகாரப்பூர்வ வலைதளத்திற்கு செல்ல வேண்டும். இதன் பிறகு ரேஷன் கார்டில் புதிய குடும்ப உறுப்பினரின் பெயரை சேர்க்க விண்ணப்பிக்கலாம். அதன் முழுமையான செயல்முறை என்ன என்று பார்க்கலாம். மாநிலத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று உள்நுழைவு ஐடியை உருவாக்கவும் அல்லது ஏற்கனவே உருவாக்கப்பட்ட உள்நுழைவை பயன்படுத்தவும். அதில் புதிய உறுப்பினரை சேர்க்கும் விருப்பம் இருக்கும். அதை கிளிக் செய்யவும். இதற்கு பிறகு பெயரை சேர்க்க ஒரு படிவம் கொடுக்கப்படும். அதன் பின்னர் புதிய உறுப்பினரின் அனைத்து விவரங்களையும் படிவத்தில் சரியாக நிரப்பவும். படிவத்துடன் தேவையான ஆவணங்களின் நகலை பதிவேற்றம் செய்யவும். விவரங்களை பூர்த்தி செய்து ஆவணங்களை பதிவேற்றிய பிறகு படிவத்தை சமர்ப்பிக்கவும். படிவத்தை சமர்ப்பித்த பிறகு உங்களுக்கு ஒரு பதிவு எண் கிடைக்கும். படிவத்தை கண்காணிக்க இந்த பதிவு எண்ணை பயன்படுத்தலாம். இதற்கு பிறகு படிவம் மற்றும் ஆவணங்கள் சரிபார்க்கப்படும். அனைத்தும் சரியாக இருந்தால் புதிய உறுப்பினரின் பெயர் சேர்க்கப்படும். ஸோ பார்த்திங்கன்னா புதுசாக கல்யாணம் ஆனவங்களோட பெயரை பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டில் சேர்க்கறதுக்கான வழிமுறைகளை தான் இப்போ பார்த்தோம். ஸோ பார்த்திங்கன்னா யாருக்கெல்லாம் புதுசாக கல்யாணம் ஆகிருக்கோ அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த அப்டேட் கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும். மேலும் இது போன்ற அரசாங்கம் சார்ந்த அனைத்து அப்டேட்களையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். அது மட்டும் இல்லாமல் அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.